ஒரு கப்பல் என்ன பண்ணாங்கன்னா ஹாலிடேக்கு லண்டனுக்கு போனாங்க. அங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு சரி ஏதாவது நம்ம ஒரு ஆன்டிக்கா ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு கடையில அழகான ஒரு டீ கப்ஸ் பாக்குறாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த டிசைன்ஸ், கலரு, அந்த பினிஷிங்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே சொன்னாங்க நம்ம இதை வாங்கிட்டு போலாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது ஒரு புதுமையா ஏதாவது வாங்கிட்டு வந்து வீட்டுல அழகா அவங்க ஷெல்ஃப்ல வைப்பாங்க. சோ இந்த கப்பை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த கடையில விக்கிற ஒரு பொண்ணு சொல்லிச்சு, இந்த கப்பு இவ்வளவு அழகா இருக்குன்ட்டு நீங்க என்ன செய்றீங்க, வாங்குறீங்க. ஆனா இந்த கப்பு வந்து இந்த அழகுக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலையில இருந்துச்சுன்னா அது ஒரு ஜஸ்ட் கிளேவா தான் இருந்துச்சு, ஒரு களிமண்ணா தான் இருந்துச்சு. அந்த பாட்டர் என்ன பண்ணாராம், பிசைஞ்சு அதை என்ன செய்தாராம், ஒரு ஷேப்பு கொண்டு வந்தாரு. ஷேப்பு கொண்டு வரும்போது எத்தனை முறை அந்த கப்பு அழுதுச்சு நமக்கு தெரியாது. பிறகு அந்த ஷேப் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாருங்களா, அவன்ல போட்டாரு. அவன்ல போடுறதுக்கு முன்னாடி அந்த ஷேப் கிடைக்கிறதுக்கு நிறைய முறை அதை பிசைஞ்சு உடைச்சி ஒரு ஷேப் கொண்டு வந்து அவன்ல போட்டு அது சுடுறாங்க. அது சுடும் போது அது ஸ்ட்ராங் ஆகுது. ஸ்ட்ராங் ஆன பிறகு என்ன பண்ணாருன்னா அழகா பெயிண்ட் அடிக்கிறாரு. அந்த பெயிண்ட் அடிக்கும் போது அந்த கப்புக்கு பிடிக்கவே இல்லை, கசப்பா ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் அடிச்சு மறுபடியும் அதை அவன்ல வச்சு அது ஒரு அழகான ஒரு டீ கப்பா மாத்தினாங்க. இந்த கப்பு நிறைய முறை அழுது இருக்கலாம், என்னை விட்டுடுங்க போதும் எனக்கு வேண்டாம். ஏன்னா அது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்ன செய்யுது, கஷ்டப்படுது. ஆனா எண்ட்ல என்ன செய்தது, ஒரு அழகான கப்பா மாறிடுச்சு. இது மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும். நமக்கு நிறைய பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே வரும். ஆனா தேவன் தான் நம்முடைய குயவன். அவர் தான் நம்முடைய பாட்டர். அவர் நம்மள ஷேப் பண்ணி நம்மள ஒரு அழகான ஒரு பாண்டமாக என்ன செய்யறாரு, மாத்த போறாரு. அதனால நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை நம்ம பொறுத்துக்கிட்டு எல்லாம் தேவன் நன்மைக்கே செய்வார் என்று நம்ம சந்தோஷத்தோட இருக்கணும். கண்டிப்பா நம்ம ஒரு அழகான இந்த டீ கப் எப்படி ஒரு அழகாக உருவாயிடுச்சோ அதே மாதிரிதான் நாமளும் அழகாக இருப்போம். இதை மனசுல வச்சுக்கிட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. தேவன் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஆமீன்.